நாளே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த கார்னர்ஸ்டோன் படிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 3வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாள் கொடுத்ததுக்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் இந்த 3வது பாடத்தை நாங்கள் படிக்க போகிறோம். இதில் நீங்கள் எங்கள் கூட இருந்து வெளிப்படுத்தி நாங்கள் கேட்குறத நல்லபடியாக கடைப்பிடித்து நடக்கிறதுக்கு கிருபை தாங்க. இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கும் கிருபை தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வார பாடத்தோட தலைப்பு உலகத்துக்கு வெளிச்சமாக. இந்த வாரத்துக்கான மனப்பாட வசனம் சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற 92% பேர்த்தோட வீடுகளில் குறைஞ்சபட்சம் ஒரு வேதாகம் மாதிரி இருக்குது. ஒரு சில வீடுகளில் 3 இருக்குது. 3ல் 2 பகுதி அமெரிக்கர்கள் வாழ்க்கையோட அடிப்படை கேள்விகளுக்கு வேதாகமத்தில் பதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கணக்குகளில் பார்க்கும்போது உலகத்திலேயே அதிகமாக விற்பனை பண்ணுற புஸ்தகங்களை ஒரு புஸ்தகம் வேதாகமம்னு பார்க்குறோம். ஆனாலும் இந்த வேதம் அப்படிங்கிறத தெரியாத நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு கணக்கெடுப்பில் 1/4 பகுதி அமெரிக்கரில் மட்டும்தான் வேதாகமத்தில் முதல் புஸ்தகம் ஆதியாகமம்னு சொல்ல முடியுது. 3ல் 1 பகுதி மலை பிரசங்கத்தில் யார் செஞ்சாங்கன்னு, அதுலேயும் ஒரு சில பேர் அது இயேசு செய்யலை, பில்லி கிரகம் தான் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 1/4 பகுதி மக்களுக்கு கிறிஸ்மஸ், ஈஸ்டர் எதுக்கு கொண்டாடப்படுதுன்னு தெரியறதில்ல. இப்போ நம்மளோட சபையிலேயே சுற்றி பார்த்தோன்னா வேதாகமத்தில் நிறைய பேர் தேர்ந்தவங்களா இல்லை. இன்னைக்கான பாடம் நம்மளுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்குது. அந்த வாய்ப்பு எதுக்காகனா, வேதாகமம் அப்படிங்கிற இந்த புஸ்தகம் சம்பந்தமே இல்லாத தகவல்களோட ஒரு புஸ்தகமாக இல்லாமல், வாசிக்கிறதுக்கு போர் அடிக்கிற புஸ்தகமாகவும் இல்லாமல், அது ஒரு அன்பின் கதை, அது ஒரு சுயசரிதை, இன்னும் அதில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள்ல எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து கொடுக்கப்பட்ட புஸ்தகம் தான் வேதாகமம். எலன் ஜி ஒயிட் அம்மையார் வேதாகமத்தை பற்றி சொல்லும் போது, வேதாகமம் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சத்தம். அந்த சத்தம் நம்முடைய காதுகளால் கேட்க முடியாமல் நம்மளோட இருதயங்களில் கேட்கப்படக்கூடியது. அதனால தான் நம்மளோட முன்னோடிகளான விக்லிஃப், ஹஸ், ஜெரோம் இப்படிப்பட்டவங்களான அவங்களோட உயிரையும் கொடுக்க முன் வந்தாங்க. சாதாரணமான ஒரு கதை புஸ்தகத்தை இந்த வேதாகமத்தை நினச்சி பார்க்காதனாலையும், அது ஒரு போர் அடிக்கிற வரலாற்று புஸ்தகமாகவும் அவங்க நினைக்காதனாலையும் அவங்களோட உயிரையும் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளுக்காக அவங்க கொடுத்தாங்க. ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒரு மைய கருத்து இருக்கும். வேதாகமத்தோட மைய கருத்து இயேசு கிறிஸ்து. இந்த கதையில் ஒரு பரிபூர்ணமான உலகத்தோட படைப்பு, பாவத்தினுடைய கிளர்ச்சி, கீழ்ப்படியாமையோட விளைவுகள், பாதிக்கப்பட்ட இழந்து போன பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதுக்கு விடாமுயற்சியோட போராடுற ஒரு ஆண்டவர். இந்த வேதாகமம் அப்படிங்கிறது மனித குலம் அப்படிங்கிற ஒரு அரங்கத்துக்குள்ள தங்களையே காப்பாற்றிக்க முடியாம தவிர்ச்சிட்டு இருக்கிற மக்களுக்காக தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம தைரியமா அன்போட இறங்கி வந்து இயேசுவை பத்தினது. சுயத்தை மையமா வச்சிருக்கிற இந்த உலகத்துல சுயநலமற்ற ஆண்டவருடைய அன்பை இயேசு நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சாரு. ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இந்த உலகம் அவரை நேசிக்கல, ஆனா இயேசு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நம்மளை நேசிச்சாரு. இந்த ஒரு அன்பின் கதை இந்த உலகத்துல இருக்கிறதான கோடிக்கணக்கான பேரை அன்பை தொட்டுச்சு. சென்னை பகுதியில் நடந்த ஒரு கூட்டத்தப்போ ஒரு ஊழியக்காரர் ஒரு மோசமான பகுதிக்கு போய் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டார். அந்த பகுதியில் திருடங்க, குடிகாரர்கள், இன்னும் போதை மருந்துக்கு அடிமைப்பட்ட நிறையா பேர் இருந்தாங்க.
இந்த ஊழியக்காரர் அந்த பகுதியை ஒரு நாள் போய் சந்திக்க போகும்போது அந்த மோசமான இருந்த மக்களோட தலைவர் இயேசுவை முகமுகமாக சந்திக்கிறாரு. அந்த தலைவர் அந்த ஊழியக்காரர்கிட்ட, இங்கேருந்து வெளியே போங்க, நீங்களும் உங்க கூட இருக்கிற இயேசுவும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, நான் இயேசுவை நேசிக்கிற மாதிரி நீங்க ஏன் நேசிக்க கூடாது? உடனே அந்த தலைவர் அந்த ஊழியக்காரரை ரொம்ப கேவலமா பேசினாரு. ஆனா அந்த ஊழியக்காரர் எந்த ஒரு எதிர்ப்பும் கேட்காம அமைதியா கேட்டாரு. கொஞ்ச நேரத்துல அந்த தலைவர் அமைதியானதும் இயேசு எப்படி அவரோட மனசுல அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுன்னு சொன்னாரு. இதை கேட்ட அந்த தலைவர் அவரோட கடினமான அந்த இருதயத்தை விட்டு இலகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க சொன்ன இந்த விஷயங்கள்ல இருந்து இயேசு எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செய்து நீங்க என் கூட இருக்கிற மற்றவங்ககிட்டையும் இயேசுவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. வேதத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்து அந்த தலைவரோட இருதயத்தை மாற்றினாரு. இந்த புஸ்தகங்களோட பக்கங்கள்ல இருந்து வர்ற அவருடைய அன்பு நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றுது. அந்த ஆண்டவருடைய அன்பை மாற்றுறதுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்மளோட பாவங்கள் கூட அவரோட அன்பை நம்ம கிட்ட அவர் காட்டாம இருக்க மறைக்க முடியாது. இந்த வேதம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அன்பை பத்தி சொல்லுது. துரதிர்ஷ்டவசமா நிறைய பேருக்கு இந்த வேதத்தை பத்தி தெரியறதில்ல. இது ஏன் துரதிர்ஷ்டவசம்னு சொல்றேன்னா, அவங்களோட தினசரி வாழ்க்கையில அவங்க சந்திக்கிற போராட்டங்கள்ல இருந்து இந்த வேதாகமம் அவங்களோட வாழ்க்கையில வெளிவரதுக்கான நல்ல பதில்களை வச்சிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாவத்துல நீங்க போராடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே. ரோமர் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. உங்க வீட்டில் யாராவது ரொம்ப சுகமில்லாம இருக்காங்களா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14 16 வசனங்களை, சங்கீதம் 56வது அதிகாரத்தில் 11வது வசனம் எடுத்து வாசிங்க. நீங்க என்ன செய்யணும்னு அது சொல்லும். அடுத்த வாரம் கெமிஸ்ட்ரி பரீட்சை வருதா? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள்ல உங்களோட பாட புத்தகத்துல வச்சு சேர்த்து படிங்க. உங்க வாழ்க்கையில என்ன ஒரு காரியமா இருந்தாலும் வேதம் அப்படிங்கிறதுல எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அதனால அதை தினம் வாசிக்கவும் அதை உங்க வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கும் மறந்துடாதீங்க. ஜான் விக்லிஃப் அப்படிங்கிற முன்னோடி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு ப்ரொஃபஸரா வேலை செஞ்சாரு. அவர் பாடம் நடத்துற விதத்தை அந்த மாணவர்கள் எல்லாரும் கேட்டு அவர் ஒரு சுவிசேஷ மருத்துவர்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. ஆனா அவரோட வாழ்க்கையில அவர் செய்த ஒரு பெரிய விஷயம், வேதாகமத்தை ஆங்கில மொழிக்கு மொழிபெயர்த்தார். அதனால இங்கிலாந்துல இருக்கிற பல பகுதிகளில் வேதாகமம் வாசிக்கப்பட்டுச்சு. இந்த புரட்சியாளர் சிறையை பற்றியோ தண்டனை பற்றியோ கவலைப்படவே இல்லை. இங்கிலாந்து நாட்டு மக்களோட கைகளில் யாருமே அணைக்க முடியாத ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. ஜான் ஹஸ் துணிச்சலா மதம் அப்படிங்கிற பேருக்கு செய்யப்பட்ட அநியாயங்களை இவர் எதிர்த்து போராடினாரு. அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தப்போ அந்த சூழ்நிலைகள் சரியா இல்லாதனால சுகவீனப்பட்டு அவர் இறந்து போறாரு. அவர் உயிர் போறதுக்கு முன்னாடி அவர் நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, வேதத்தை குறித்து நீங்கள் சொன்ன சிந்தனைகள் பொய்ன்னு ஒத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்து செத்து போங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு நாளும் அவர் சொன்ன வார்த்தைகள் பொய்ன்னு ஒத்துக்கவே இல்லை. நீதிமன்றத்தில் நீதிபதிகளுக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு ஆவியானவர் அவருடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தணும்னு ஆண்டவருக்கு எதிராக அவங்க எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாதுன்னு ஜெபிச்சாரு. அந்த நாளில் முதல் சீஷர்களுக்கு அவங்களோட வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறிச்சோ, மத்தேயு 10:18-20 வரைக்கும் அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள்.
நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் பேசுகிறவர். இந்த வாக்குத்தத்தம் அன்னைக்கு அவரோட வாழ்க்கையில் நிறைவேறுச்சு. விக்லிஃப், ஹஸ், ஜெரோம் இவங்களோட வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு நடந்துச்சுன்னு இருக்க முடியாது. இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்னைக்குமே ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவருக்கும் எதிர்த்து நிற்க மாட்டோம்னு சொல்கிறவங்களுக்கு துன்புறுத்தல் ஏதாவது ஒரு வகையில் நடைபெறுது. இப்போ வர தலைப்பு செய்திகள்லாம் கொஞ்சம் பாருங்களேன். செப்டம்பர் 11, 2017 நேபாள தேசத்தில் மத மாற்றம் சட்டப்படி குற்றமாக்கப்படுது. செப்டம்பர் 6 2017 அமெரிக்காவில் இருக்கிற ஈராக்கிய கிறிஸ்துவர்கள் நாடு கடத்தப்படுறாங்க. ஆகஸ்ட் 28, 2017 சூடான் தேசத்துல அரசாங்கம் சபையை கைப்பற்றி போதகரை கைது செய்து. ஆகஸ்ட் 21, 2017 கிறிஸ்துவ விசுவாசத்துக்காக 4 பேர் தீவிரவாதிகளால் கொலை செய்யப்படுறாங்க. இப்படிப்பட்ட நிறைய செய்திகளை www.persecution.org அப்படிங்கிற இந்த பகுதியில் நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம். இந்த பகுதியில் இன்னொரு முக்கியமான பக்கத்தை வாசிக்க மறந்துடாதீங்க. நான் என்ன செய்ய முடியும்? இப்படிப்பட்ட துன்புறுத்தலின் காலத்தில் நம்ம எப்படி தைரியத்தோடு இதை சமாளித்து வாழ முடியும்னு நிறைய பதில்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களோட ஜெபங்கள் மூலமாகவோ அல்லது அரசாங்கத்துக்கு கடிதங்கள் மூலமாகவோ நம்மளால் முடிஞ்ச காரியங்களை செஞ்சு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் சொன்னபடி வெளிச்சமாக இருக்க கடவும். இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படித்ததுக்கு நன்றி. இந்த பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாங்கள் இந்த நேரத்தில் இந்த பாடத்தை படிச்சிருக்கோம். எத்தனை பேர் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அதெல்லாம் நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற தேவைகளை நீங்கள் சந்திங்க. இந்த பாடம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக உள்ளதுக்கு கிருபை தாங்க. இதை கேட்டு மற்றவங்களும் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு கிருபை தாங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.